Good morning, friends. எப்படி இருக்கீங்க? I hope you are enjoyed the weekend. Today topic is Solution Sunday. அது என்னது Solution Sunday? எதுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இல்லை ஒரு சேலஞ்சஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனை நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நம்மளோட டேலண்ட் இருக்குது ஆர் நம்மளோட அவேர்னஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப டிஃபிகல்ட், சாட்டர்டே சண்டே ரொம்ப அனலைசிஸ் பண்ணணும், நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு க்யூரியஸில் எல்லோரும் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த ரிசர்ச் எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரெசன்ஸில் இருந்தால் போதும். ஏன்னா மார்க்கெட் எப்போதும் யாருக்கு ஒபே பண்ணும் அப்படின்னா யார் ப்ரெசன்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது காசு தரும். நம்ம என்ன தான் சாட்டர்டே சண்டே நம்ம ஃப்ரைடே ஒரு வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருந்தோம். ஃப்ரைடே 1:30க்கெல்லாம் நம்ம ட்ரேட் முடிச்சிட்டோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் நமக்கு டைம் கிடச்சிது ரிலாக்ஸேஷனுக்கு. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பேண்டமிக் சுச்சுவேஷன், நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை, இல்லைன்னா வெளியில் சுற்றலாம். ஓகே, நம்ம என்கேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் த்ரூ ஸ்பெண்டிங் அவர் ஃபேமிலி அப்படிங்கிறதுல இருந்துட்டு ஏதாவது புக்ஸ் படிச்சிருக்கலாம், ஏதாவது சம்திங். அதுவும் இல்லாமல் இப்போ கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஏன்னா சென்னை கிளைமேட்டு சூப்பராக நேற்றுலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஐ ஹோப் எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். என்ன அப்படின்னா பி ப்ரெசன்ட், என்ஜாய் த மொமெண்ட்ஸ்ன்னு சொல்ல வரும். ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே தான். மொமெண்ட்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக காசு தர ஆரம்பிக்கும். லாஸ்ட் 1 வீக் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மண்டே நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக எஃபியில் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம். எந்த ரேட்டுக்கு வாங்கணும், செட்டுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, எஸ்இடி அப்படின்னு. அந்த செட்டு ஃபார்முலா யாருக்கு தெரியுதோ அவங்க தான் வின்னர். யூ வாண்ட் டு நோ செட் ஃபார்முலா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன். எஸ் ஃபார் ஸ்டாப் லாஸ். என்ன பாஸ் எடுத்த வேகத்துக்கு ஸ்டாப் லாஸ் பற்றி பேசுகிற அப்படின்னா, இல்லை, ஐடென்டிஃபை யுவர் ரிஸ்க் ஆப்டிடியூட். எஸ். இ ஃபார் என்ட்ரி ப்ரைஸ். எப்போ வாங்கணும், ஏன் வாங்கணும், அந்த ஸ்டாக் எதனால் வாங்கணும், ரீசன் பிகைன் ஃபார் யுவர் ட்ரேடிங். டி டார்கெட், எப்போ நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஸோ எஸ்இடி செட் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டு 14 இயர்ஸாக நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம். இந்த செட் ஃபார்முலா தெரிஞ்சதுனால தான் சக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த சக்ஸஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறோம், லாஸ்ட் 1 வீக் என்ன என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் லிசன். 12th பார்த்தீங்கன்னா மண்டே நம்ம டிப்ஸ் கொடுத்துருந்தோம். அதோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 39,400 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு. ஸோ டியூஸ்டே என்ன நடந்தது, 13th of October என்ன நடந்ததுன்னா 13,650 rupees. 14th பார்த்தீங்கன்னா 7,400 rupees ப்ராஃபிட். 15th பார்த்தீங்கன்னா ட்ரமண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிகாஸ் முதல் நாளே நம்ம மார்க்கெட் இறங்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். உங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். முதல் நாளே டிசைட் பண்ணியாச்சு மார்க்கெட் இறங்க போகுதுன்னு. சேம் மறுநாள் வியாழக்கிழமை மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லோரும் வீக்லி ஆப்ஷன், வீக்லி எக்ஸ்பைரின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துருப்பீங்க. ஏன்னா வீக்லி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ். யாருக்குன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50,964 rupees ஒரு நாளைக்கு. 16th ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா லாஸ் புக் பண்ணும் 5,040 rupees. எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா 50,000 பண்ண முடியுமா, 5,000 லாஸ் பண்ண முடியுமா, என்ன இது கான்ட்ராவைஸ் 1:10 அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி என்னைக்கு வருதோ அன்னைக்கு மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோன்னா நம்ம கடை திறந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கஸ்டமர் எப்போ வர்றாங்களோ அப்போ தான் நம்ம வியாபாரம் பண்ணணும். மேபி ஃபஸ்ட்டு கஸ்டமர் 100 rupeesக்கு தான் வியாபாரம் பண்ணலாம். செகண்ட் கஸ்டமர் 1,500 rupeesக்கு வியாபாரம் பண்ணலாம். அது யார் கையிலையுமே நமக்கு தெரியாது எந்த கஸ்டமர் எப்போ வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஆஸ் எ பிஸ்னஸ் மேன் நம்ம கடையை திறந்து வச்சுட்டு உக்காந்துருக்கணும்.
அதே மாதிரி தான் மார்க்கெட் 9:15க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நம்ம வெயிட் பண்ணணும், ஈகிள் மாதிரி வெயிட் பண்ணணும். ரொம்ப நேரம் ஈகிள் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆனால் எப்போ எக்ஸாக்டாக போய் அந்த இறைய எடுத்துகிட்டு வெளில போயிடும். அந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஈகிள் ஸ்ட்ராட்டஜி. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமோ வெயிட் பண்ணியே ஆகணும். 9:15க்கு மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது. அப்புறம் எப்போ வரணும்? சர்டன் ரூல்ஸ் இருக்குது. சீக்ரெட்ஸ் பிகைண்ட் தட். லாஸ்ட் 14 இயர்ஸோட சீக்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்குது. ஒரு சின்ன சின்ன மைனூட் டிஃப்ரென்ஸ் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? லாஸ்ட் 1 வீக்கோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,06,000 rupees, 374 rupees. 1 வீக்கில் 1 lakh rupeesா? இஸ் இட் பாசிபிள்? எஸ், பாசிபிள். யாருக்கு? அந்த ஸ்ட்ராட்டஜி வித்த தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது பாசிபிலிட்டி. உடனே சொல்லுவாங்க, சார் எனக்கு 1 lakh rupees இருக்குது, நான் 1 lakh rupees ஏர்ன் பண்ணிடலாமா? இல்லை. நம்மளோட கேபிட்டல் எவ்வளவோ, நம்மளோட ரிஸ்க் ஆப்டிடியூட் எவ்வளவோ, அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ப்ராஃபிட்டும் வரும். சும்மா வந்து அவன் பண்ணுறான், மிஸ்டர் எக்ஸ் ஒய் இசட் வந்து ஒரு 10 இட்லி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக என்னால் சாப்பிட முடியும்னா சாப்பிட முடியாது. பி ப்ராக்டிக்கல். நீங்களும் நானும் ஆண் ஆர் பெண் அப்படி இருந்தாலும் 2 கண்ணு, ஒரு வாய், ஒரு தலை, 2 கை, கால் அப்படின்னு காமன் தான், வெதர் ஃபீமேல் ஆர் மேல். பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுது. அதே மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறும். என்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரும் அப்படின்னு நமக்கே தெரியாது. பி அவேர், பி ப்ரெசன்ட். ஓகேங்களா? அந்த அந்த அவேர்னஸில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் எல்லாமே அட்ராக்ட் பண்ண முடியும். பிகாஸ் யூ ஆர் த கிரியேட்டர். நமக்கு என்ன தேவை? கிளாரிட்டி லீட்ஸ் டு பவர்னு சொல்லுவோம். வித்தவுட் கிளாரிட்டி நத்திங் ஹேப்பன். எந்திரிச்சிட்டேன், இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னா, மழை பெய்யுதுன்னு ரீசன் சொல்லிட்டு நான் திரும்பி தான் தூங்கியிருக்கணும். தூங்குறதுக்காக வந்திருக்கோம் நம்ம. எஸ், அஃப்கோர்ஸ் தூக்கம் முக்கியம். அட் த சேம் டைம் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், என்ன நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்னா, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஆஸ் எ ஃபாதரா, ஆஸ் எ சன்னா, ஆஸ் எ ஒரு என்ன சொல்ல, ஒரு ஹியூமன் பீயிங்கா? அதுதான் தேவை மார்க்கெட்டுக்கும். மார்க்கெட்டும் நம்மளும் ஒன்று. மார்க்கெட்டும் நம்மளும் பிரித்து பார்க்கவே வேண்டாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரூ ஆன்லைனில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு. இப்போ கூட நான் ஆன்லைனில் தான் இருக்கேன், ஓகேங்களா? உங்களை மீட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் எல்லா விஷயத்தையும் நான் இங்கே ஷேர் பண்ண முடியாது. பிகாஸ் அதை அட்ராக்ட் பண்ணுற, ரிசீவ் பண்ணுற கேப்பபிலிட்டி ஆர் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். என்னோடய மைண்ட் செட்டு எனக்கு இருக்குது. பட் அதை ரிசீவ் பண்ணுற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுள். யூடியூப்பில் இருக்குது, ஃபேஸ்புக் லைவில் இருக்குது, ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படியே மார்க்கெட் கால்ஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டுருக்கு, மொமெண்டம் கால்ஸ், ராக்கெட் கால்ஸ்னு எல்லாம் வரதான் செய்யும். நமக்கு எங்கே போச்சு? பிகாஸ் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் கேபிட்டல். அப்போது யூடியூப்பில் பார்த்தேன் சார், அங்கே கற்றுக்கிட்டான், அவங்க சொன்னாங்க சார், இவங்க சொன்னாங்க சார். யார் என்ன சொன்னாலும் நமக்கு நம்ம கேபிட்டல் தான் முக்கியம். பிகாஸ் அந்த கேபிட்டல், அந்த முதல்ல சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், ஆறு இஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்கோம்னு தெரியும். பிளைண்டாக வந்து அந்த பணம் நமக்கு வந்துடல. வித்தவுட் எஃபர்ட் நத்திங் ஹேப்பன். ஓகேங்களா? 2020 மேட்ச் நடக்குது. எல்லாருமே 2020 மேட்ச்சில் பிளேயர்ஸ் தான் வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணிக்காங்க. மிஸ்டர் MS தோனி 500 crores ப்ளஸ் அவரோட ஏர்னிங்ஸ் லாஸ்ட்டு 14 இயர்ஸ் ஒரு நாளில் வரல. கரெக்டுங்களா? அவர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடினார். ஒரு ரயில்வே ஜாபில் இருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி, என்ன சொல்கிறது, கிரிக்கெட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணார். அவர்கிட்ட காசு இல்லை. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கடன் வாங்கி எல்லாம் பண்ணாங்க. காரில் ட்ராவல் பண்ணி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க, காரில் போகிறாங்க. போனாலும் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜேர்னி எவ்வளோ டஃப்பாக இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இருந்த வேலையும் விட்டுட்டேன், இன்னொரு வேலையும் என்னடா பண்ணுறது நம்மளோட கரியர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார்னா, அவரால் இப்போ வந்து கூல் கேப்டன் அப்படின்னு அவருக்காக ஒரு டீம், அவருக்காக இந்த நாடே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. ஐம் நாட் டாக் அபவுட் கிரிக்கெட். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அவரோட உழைப்பு ஒரு நாளில் வரல. 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்களேன் எவ்வளோ கோஇன்சிடென்ட். நான் கூட இதை பிளான் பண்ணல. எனக்கும் 14 இயர்ஸ், மிஸ்டர் தோனிக்கும் 14 இயர்ஸ்.
ஆனால் அவர் 500 crores earn பண்ணியிருக்காரு. பட் வி ஆர் கேபபிள், வி ஆர் ஆன் த ப்ராசஸ். இது ஒரு நாளில் கிடச்சிது. நமக்கு டியூனப் ஆகி வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துடுச்சு. அவருக்கு முன்னாடியே கிடச்சிருக்கு. பிகாஸ் அவர் பிளஸ்டு, யூனிவர்ஸ் கொடுத்துருச்சு, அவ்வளோதான். நமக்கு கொடுத்துட்ருக்கு. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கே சர்டன் கேப்பபிலிட்டிஸ், குவாலிட்டிஸ் வேணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடாது, கரெக்டுங்களா? ஒரே நாளில் 1 கோடி ரூபாய் 100 கோடி ரூபா உங்களால் கொடுத்தா டக்குன்னு ஸ்டக் ஆகிடுவோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. நீங்கள் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பஸ் ஹார்ட் அட்டாக் வந்துடும். திடீர்னு ஒரு ஆள்கிட்ட 1 லட்ச ரூபாய் தூக்கி சரி ஒரு 100 கோடி 1000 கோடி கொடுத்தா நமக்கு அஸ் எ ஹியூமன் பீயிங் அப்போனா பணக்காரங்களுக்கு வரலையா? அப்படி இல்லை. தேர் மைண்ட் செட் அப்படி. அவங்களுக்கு என்ன பண்ணணும், கிளாரிட்டி லீட்ஸ் டு பவர். ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ட்டு தெளிவாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்காது. பட் ஒரு காமன் மேனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தா ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. அக்செப்டன்ஸ் வராது, ஹார்ட்டுன்னு அக்செப்ட் பண்ணாது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் நான் அங்கே போனேன், இங்கே போனேன், கற்றுக்கிட்டேன் சார், அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 இயர்ஸ் பேக் வந்து ஒரு ஃப்ரெண்டை நம்ம மீட் பண்ணோம் ஒரு ட்ராவலில். ஏன் இதை வந்து இது வந்து லைவ் உண்மையான சம்பவத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ கூட இவர் பார்ப்பார். இப்போ இந்த லைவை கூட அவர் பார்ப்பார். ஐ எம் நாட் ஹர்ட் எனி ஒன். அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் குட் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் எடுத்துக்கலாம், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லெசனாக எடுத்துக்கலாம். வெதர் இட்ஸ் அப்ளிகபிள் ஆர் நாட் டிஃப்ரெண்ட், பட் வி ஆர் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒரு ட்ராவலில் மீட் பண்ணோம். எங்களோட ஜேர்னி போச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து பேசணும், ஒரு பார்க்கில் உட்காந்து பேசணும். ஒரு 1.5 2 hours நாங்கள் பேசணும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஏதோ சர்டைன் பர்சனல் கமிட்மெண்ட்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ண முடியாதனாரு, ஓகேன்னு விட்டாச்சு. ஆனால் நேற்று ஃபோன் பண்ணாங்க. என்ன நடந்ததுன்னா, அருள் நான் இந்த ஸ்டாக் வாங்கிட்டேன்ப்பா, ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த அமௌண்ட் வந்து இப்போ கம்மி ஆயிடுச்சு, 80% ஆஃப் அமௌண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஏன் இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சூப்பராக போயிட்டு இருந்தது அந்த ஸ்டாக்கு, பென்னி ஸ்டாக்கும்பாங்க. 2 ரூபாய்க்கு வாங்கினது 10 ரூபா வரலையும் போச்சா, உடனே போய் எக்ஸைட்மெண்ட்டாக நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், எல்லாரும் ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க, நான் வாங்கினேன்னாங்க. ஓகே வாங்கினாங்க. என்ன ஆச்சு? இப்போ மைனஸில் இருக்குது. நான் திருப்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா, இல்லை ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். ஒரு பேஷண்ட் இருக்கார், கோமாவில் போயிட்டார். ஓகே, அவரோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ 100 crores. இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு சைன் போட்டால் தான் அவரால் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நேராக போய் டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு ஒரு 10 லட்சம் இல்லை, 1 கோடி இல்லை, 10 கோடி இல்லை, நான் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு சைன் மட்டும் வாங்கி கொடுங்க, அவர் பிழைக்க வைக்கணும்னா முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா கோமா பேஷண்ட்ஸ் எப்போ வரும், எப்படி வரும், அந்த வருவாங்களா, சுயநிலைக்கு வருவாங்களா, இல்லை அப்படியே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. பட் ஒரு சைன் பண்ணால் தான் 100 crores உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ப்ரிகாஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரேன். ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எதுக்காக அந்த ஸ்டோரி சொல்கிறேன்னா, அந்த பர்சனை ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆவரேஜ் பண்ணாதீங்க. ஏன் அருள்? மே நாட்டு தான் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? எகெயின் வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் உள்ள பர்சனுக்கு செலவு பண்ணுறது ரிஸ்க்கு தான். அதுக்காக நம்ம விட்டுற மாட்டோம், ஜஸ்ட்டு பார்த்துப்போம் இருக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் மட்டும் பாருங்கள், ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னாரு, சப்போஸ் அந்த ஸ்டாக் ஏறினா தான் போச்சு, ஏறலைன்னா ஒரு மைனஸ்ஸு. ஆல்ரெடி ஒரு 100 rupees லாஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு 100 rupees போடுறீங்கன்னா 100 + 100 200 rupees ஜீரோ, ரைட்? அதுக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம ஒரு தப்பான இடத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுச்சு.
கண்ணுக்கு எதில் ஒரு 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 புதக்குழியில் மாட்டிட்டார் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சால் காப்பாற்றணுமே தவிர முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ப்ரே தான் பண்ண முடியும், கடவுளே காப்பாற்றவர் அப்படின்ட்டு. அதுதான் புத்திசாலித்தனம். நம்மளும் அதுதான் பண்ணுறோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். திரும்பி போயிட்டு நான் குச்சால அவரை காப்பாற்றுறேன் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் சிக்கிடக்கூடாது. அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ் பண்ணுறாங்க. ஆவரேஜ் பண்ணுறேன், ஆவரேஜ் பண்ணுறேன், ஆவரேஜ் பண்ணுறேன். டோன்ட் ஆவரேஜ். ஓகேங்களா? ஒரு விஷயம் தப்புன்னா அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் த ரியாலிட்டி. ஓகேங்களா? இல்லை நான் வந்து பார்த்துக்கிறேன்ப்பா, என்னன்னாலும் நான் வந்து பெரிய அப்பாட்டாக்கு இருப்பா, எனக்கு வந்து டிவைன் பவர் இருக்குது, ஐம் ஏ கிரியேட்டர், நான் வந்து பிளஸ்டு சைல்டு, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க, எனக்கு கடவுள் கூட கடவுள் இருக்கார். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்மீடியேட் வி ஆர் ஷேரிங் யுவர் நாலேஜ். இதில் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, எத்தனை பேருக்கு இது புரியும்னு தெரியாது. சி ஒரு 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 டியூனப், ஒரு சின்ன டியூனப், ஒரு 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 விஷயம் நடந்ததுன்னா உங்களுக்கு தான், இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ். பிகாஸ் அந்த அளவுக்கு வி ஆர் ஸ்பெண்டிங் எ டைம் டு ரிசர்ச். ஓகேங்களா? ப்ளீஸ் டோன்ட் ஆவரேஜ் எனி ஸ்டாக்ஸ். ஒரு சண்டேல உட்காந்துட்டு என்ன பாஸ் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பாஸ் எவ்ரிடே இஸ் அ ஹாலிடே ஃபார் அஸ். வெதர் இட்ஸ் மண்டே ஆர் டியூஸ்டே ஆர் ஏன்னா சண்டே மட்டும் நமக்கு ஹாலிடே கிடையாது, மண்டேவும் ஹாலிடே தான். இஃப் யூ ஆர் கேபபிள், நம்மளோட டைமை நமக்கு யூட்டிலைஸ் பண்ண தெரியணும், அதை எப்படி மெட்டீரியலிஸ்டிக்காக மாற்றணும்னு தெரியணும். பட் ஒரு நாளில் வந்துடாது. இந்த அவேர்னஸ், இந்த நாலேஜ் கிடைக்க வி ஆர் ஸ்பெண்டிங் 14 இயர்ஸ். எதுக்காக இதை ரிப்பீட்டாக சொல்கிறேன்னா, ஒரு நாளில் வரல. வி ஆர் மெட் so many குரூஸ், கோச்சஸ். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு, அவங்கள்ட்டேருந்து எடுத்த நாலேஜை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஐ எம் த மீடியேட்டர். சில ஹியர் அண்ட் தேர் சின்ன சின்ன டியூனப் பண்ணியிருக்கோம், சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். புது விஷயம் யாருமே கண்டுபிடிக்கல. இருக்கிற விஷயத்தை அப்படியே ரீடிஃபைன் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக பண்ணுறோம். பிகாஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு 9 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ புரியும். வி ஹாவ் ப்ரூஃப். ஓகேங்களா? எதையுமே ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கல. மற்றவங்கள மாதிரி நீங்கள் இன்றைக்கி வாங்க, இன்றைக்கே அப்படியே எல்லா பாலும் 6 அடிச்சிடலாம், நடக்கவே நடக்காது. டாப்பிக்கே சொல்யூஷன் சண்டேன்னு தான் வச்சுருக்கோம். தீர்வு. நமக்கு சண்டே அன்னைக்கு ஒரு தீர்வு நடக்கணும்னு தான் நம்ம ஆசைப்பட்டு வந்திருக்கோம். வி ஆர் ஸ்பெண்டிங் இந்த டைம். ஃப்ரெண்ட்ஸ், எதுக்குமே ஒரு கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ங்கிற ஒரு வேர்டு இல்லை, சேலஞ்ச். ப்ராப்ளம் அந்த வேர்டை கட் பண்ணிவிட்டு சேலஞ்சஸ்ன்னு போடுங்க. தமிழில் பாருங்கள், சேலஞ்சஸ்னால் சவால். அதை அப்படியே லைட்டாக மாற்றினா வாசல்னு இருக்கும். அதுதான் என்ட்ரி. இப்போ நான் உங்களை மீட் பண்ணுறது த்ரூ எஃபியில், ஃபேஸ்புக் லைவில் மீட் பண்ணுறேன், இல்லை யூடியூப்பில் இதை அப்படியே நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ இதுதான் நாலேஜ். என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கிது, வாசல், ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்படி வரும் அப்படின்னு தெரியாது. இப்போ சிலர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா சிலருக்கு தான் இது இப்போதைக்கு, ஆனால் இது ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ப்ளீஸ் பிலீவ். எதுவுமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது. ஒரு பர்சனோட கனெக்ட் பண்ணுறோன்னா அதுவும் ஒரு ரீசன். இன்னைக்கு நல்ல மழை, 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். 3:30 மணிக்கு சண்டே என்னப்பா எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் வி ஆர் ஃபீலிங். அந்த 3:30 மணிக்கு எந்திரிச்ச சர்டன் திங்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அதுதான் எங்களுக்கு மேஜிக் நடக்குது. நாங்கள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை என்ன சொல்கிறது, ஸ்டாக் பின்னாடி நம்ம அலையிறது இல்லை. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணுக்கு தெரியும், இதை மட்டும் பண்ணு, இது பண்ணாத, வேணான்னு சொல்லி நம்மளை அலர்ட் கொடுத்துரும். அந்த ஒரு விஷயம்னா இருக்குது. 6 பால்ல 6 6 அடிக்கணும்னு தயவு செய்து நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுங்க. டவுட்ஸ் இருக்கும். டோன்ட் நெவர் எவர் இன்வெஸ்ட் சிங்கிள் ஷாட். யார் என்ன சொன்னாலும் நம்மளோட பணத்துக்கு நாம தான் முதலாளி, யாரும் கிடையாது. நானும் உங்களோட பணத்துக்கு முதலாளி கிடையாது. ஐ எம் எ டூல். ஓகேங்களா? நான் என்னோட நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
ஸோ டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். 9894299349 இதான் என்னோடய காண்டாக்ட் நம்பர். கால் பண்ணுங்கள், ஃப்ரீயாக பேசுங்க. பேசுகிறதுனால ஒரு விஷயமும் நமக்கும் லாஸ் இல்லை, உங்களுக்கும் லாஸ் இல்லை. ஓகேங்களா? பட் we are sharing the knowledge, we are experiencing, sharing of our experience. ஓகேங்களா? எதுக்குமே ரீசன் இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ், பேண்டமிக் சுச்சுவேஷன் இஸ் நாட் எ பேண்டமிக் சுச்சுவேஷன், லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட். அது இண்டிவிஜுவல் பர்சனல் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாலும் சரி. சில கம்பெனிஸ் நான் பேர் சொல்ல விரும்பலை, நம்ம இந்தியன் கம்பெனிஸ், அண்ணன் தம்பி 2 பேரும் சூப்பராக பண்ணுறாங்க 2 பிஸ்னஸில். மை இன்ஸ்பிரேஷனல் லீடர் தே ஆர். பேர் சொல்லலாம், பட் பேர் சொல்ல விரும்பல, சாரி. பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படின்னா அவங்க வீட்டில் உட்காரல. எஸ், வீட்டில் தான் உட்காந்துருக்கோம் எல்லாரும். இப்போ கூட நம்ம வீட்டில் தான் உட்காந்துருக்கோம், கரெக்ட். பட் வி ஆர் டூயிங் அவர் சர்வீஸ் டு த சொசைட்டி, டு அவர் கஸ்டமர்ஸ் நீட் ஃபுல்ஃபில்மெண்ட். ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். நாலேஜ் ஷேரிங், எங்கே நாலேஜ் ஷேரிங் இருந்தாலும் கெடுத்துங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன கேட்பாங்க, என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் உட்காந்துட்டு எனி ப்ரோக்ராம் ஏதாவது அட்டன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டை பற்றி அப்டேட் நிறுத்தியாச்சு. லாஸ்ட் 14 years we are putting so much of efforts, tremendous efforts we are putting. அண்ட் ஃபைனலாக கண்டுபிடிச்சோம், மார்க்கெட் ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் வெங்காயம் மாதிரி தான் மார்க்கெட். என்னது வெங்காயம் மாதிரி மார்க்கெட்டா? ஆமாம், வெங்காயம் பார்த்துருக்கீங்க பல்லாரி? அந்த வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டே இருந்தேன்னா, ஆனியன் உரிச்சிட்டே இருந்தேன்னா உள்ளே பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது. சேம் தான் மார்க்கெட்டும் வெங்காயமும் ஒன்று. என்ன அருள், முன்னாடி லைஃப்பை பற்றி உன்னோட லைஃப்பும் மார்க்கெட்டும் ஒன்றுன்னு சொன்னீங்க, இப்போ வெங்காயமும் மார்க்கெட்டும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க. எஸ், நம்ம லைஃப்பும் மார்க்கெட்டும் ஒன்று, வெங்காயமும் மார்க்கெட்டும் ஒன்று, ரெண்டும் டிஃப்ரென்ஸே கிடையாது. எதாக இருந்தாலும் நீங்கள் திருப்பி நான் யார், நான் அருள்குமரன், 14 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐம் ஸ்டடிடு MBA ASIS, டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் இருந்தது, நான் ஸ்டேட்டில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்ட் அப்படின்னு நிறைய சொல்லலாம். கம்பெனிஸ் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு, நிறைய ஐ எம் அச்சீவிங் லாட் ஆஃப் கேஷ் அவார்டு அண்ட் ரிவார்ட்ஸ் பண்ணோம், ட்ரிப்ஸ் எனக்கு கொடுத்தாங்க, எல்லாமே சொல்லலாம். பட் அல்டிமேட் என்ன, பிரித்து பார்த்தீங்கன்னா நத்திங். அருள் ஈக்குவல் டு நத்திங் அப்படின்னு. அருள் இல்லை, ஆட்டம். எதுவாக இருந்தாலும், ஒரு அணுவாக இருந்தாலும் அது நத்திங், வெற்றிடம்னு சொல்லுவாங்க. அதே தான் மார்க்கெட்டும். பிரித்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஏன் சார் இதில் இவ்வளோ பேர் லாஸ் ஆகுறாங்க? ஆசை, கிரீடு. ஒரே பாலில் 300 ரன் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. முடியுமா? அப்படின்னு பார்த்தா 50 ஓவருக்கு 1800 ரன் எடுத்துருக்கணும். கரெக்டுங்களா? எடுத்திருக்காங்களா எல்லாரும்? ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே ஈஸி இல்லை. எதுவும் ஈஸி யாருக்கு அப்படின்னா, அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, புரிஞ்சவங்களுக்கு ஈஸி. பிகாஸ் அவங்க பட்டு இத்தனை பட்டு தெரிஞ்சு தான் ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு நாளில் நடக்கலை. இட் வில் டேக் ஸோ மச் ஆஃப் டைம், எஃபோர்ட்ஸ், நிறைய குரூஸோட பிளெஸிங்ஸ். வித்தவுட் குரு பிளெஸிங்ஸ் நத்திங் ஹேப்பன். நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, கோபுர தரிசனம் கோடி நன்மை, குரு அருள் திரு அருள்னு சொல்லியிருக்காங்க. குருவுனா யாரு? நம்ம எல்லாருமே குரு தான். என்னோட குழந்தையும் குரு தான், பெரிய பெரிய 60-70 வயசு உள்ளவங்களும் குரு தான். ஏன்பா அவங்க மட்டும் சித்தர்களோ இல்லை பெரிய பெரிய ஞானிகளோ அவங்க மட்டும் குரு கிடையாது. வி ஆர் லேர்னிங் டு ஈச் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காக்கா அவங்க கூட ஒரு குரு. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த நான் இன்னைக்கு அப்சர்வ் பண்ணேன். நாங்கள் பிஸ்கட் போட்டோம், அந்த பிஸ்கட்டை பக்கத்தில் தண்ணியை வச்சுருப்போம். கரெக்டாக உடச்ச பிஸ்கட்டை டிப் பண்ணி சாப்பிடுது காக்கா. அதை நான் ரெக்கார்ட் பண்ணி கூட நான் நெக்ஸ்ட் டைம் அனுப்புகிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 5 அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம காக்கா, ஆனால் அந்த பிஸ்கட்டை டிப் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு நான் சாப்பிட்டுருச்சு. அந்த காமன் சென்ஸ் தான் அது. வெதர் 5 அறிவுக்கு உள்ளது இருக்கா, 6 அறிவுக்கு உள்ள மனுஷனுக்கா, அதெல்லாம் தேவை கிடையாது. மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் காமன் சென்ஸ்.
காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கெட் நல்லா காசு தரும். டூ மச்சாக திங்க் பண்ணக்கூடாது. நான் யூடியூப்பில் ஹார்ட் பீட் அடிச்சுது அப்படின்னா, லப்டபதி அடிச்சுன்னா உயிரோட இருக்கான்னு அர்த்தம். சிம்பிள் லாஜிக். லப்டபதி இல்லைன்னா ஆள் அவுட்டுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? யூ அக்ரி ஆர் நாட்? அக்ரி. சூப்பர். என்ன ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், சிலர் நம்மனா மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப்பில் பார்த்துட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. எப்படி? அவங்களுக்கு அவங்களே. இப்போ நான் கேமரா பார்த்து தான் இருக்கேன். டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து கிழிச்சிட்டு, ஏய் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியுமா? இல்லை ஹார்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அது வந்து எப்படி பிளட்டு தனியாக பியூரிஃபை ஆகுது, எப்படி ஏர் போகுது, எவ்வளோ தண்ணி ஃபில்டர் பண்ணுது, இதெல்லாம் எனக்கு தெரியுமா? நான் பார்க்க முடியுமா? Majority of persons, 95% of people, they are operating ourselves. நம்மளே வந்து வீடியோ கண்ணாடிக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. குத்தி பாருங்க தெரியும். குத்துனதுக்கப்புறம் ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக ஒரு நெகத்தை வெட்டும்போது நெகம் வெட்டிட்டா கூட நமக்கு வலிக்குது. ஹார்ட்டை குத்தி ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயம். யாராவது பண்ணுவாங்களா? ஆனால் 95% ஆஃப் பீப்புள் பண்ணுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. ஸ்டாக் மார்க்கெட் அவனுக்கு என்னப்பா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கான், அப்படியே சம்பாரிச்சிட்டு இருக்கான். ஏன் சம்பாதிக்க முடியும்? ஒரு நாளில் நடக்காது. இட்ஸ் எ ப்ராசஸ், ஜேர்னி. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுங்க. ஓகேங்களா? எனி டவுட்ஸ் இதை பற்றி இருந்தாலும் யூடியூப்பில் சொன்னாங்க, அவன் சொன்னாங்க. சி ஐம் நாட் பிளேமிங் எனி ஒன். ஒரு இண்டிகேட்டர் பேஸ்லலாம் மார்க்கெட் இல்லை. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் எப்படி நான் வந்து ஹார்ட்டை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா? ஹார்ட் ஃபங்க்ஷனிங் தான் நமக்கு தேவை. ஹார்ட் பீட் அடித்தா லப்டை பற்றி அடிக்குது, உயிரோட இருக்கும். அப்பா அவ்வளோதான். வி ஆர் பிளஸ்டு டுடே. நாளைக்கு பற்றி நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தான் பார்க்கணும். அது வரலையும் பி ப்ரெசன்ட், ஜாய்ஃபுல்லாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர. டோன்ட் ஓவர் டூ மச் ஆஃப் திங்கிங் உங்களை அஃபெக்ட் பண்ணும். டோன்ட் வேஸ்ட் யுவர் வேல்யூபிள் டைம். ஓகே? உங்களுக்கு ஒரு நாளைக்கு 86,000 ருபீஸ் இருக்குது. 86,000 பஸ் என்னோட சேலரி 30,000ங்க. எப்படிங்க ஒரு நாளைக்கு 86,000 ருபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்? 24 hours into 60, 86,000 மினிட்ஸ். அந்த டைமை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தான் நமக்கு மேட்டர். யாரோ ஏதோ அப்படி இப்படின்னு நம்ம வந்து எமோஷனல் ஆகக்கூடாது. ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக வி ஆர் பிளஸ்டு. வி ஆர் அட்ராக்டிங். நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஈஸியாக மார்க்கெட் காசு கொடுக்கும். பிலீவ் பண்ணுங்கள். இதை பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். 9894299349. ஃபோன் எடுக்கலையா, ஜஸ்ட் எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பி கூப்பிடுறோம். பிகாஸ் நிறைய கால் வர்றதுனால நம்ம நிறைய கால் அட்டன் பண்ண முடியல. பிகாஸ் மார்க்கெட்டிங் கால்ஸ் எனக்குமே வருது. ஐ எம் நாட் செல் எனிதிங் டு யூ. ஐ எம் கிவிங் எ அவேர்னஸ் டு யூ. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் இறங்கினா தான் நீச்சல் கற்றுக்க முடியும். அதுக்காக டைரெக்டாக நடுக்கடலில் இறங்கக்கூடாது. அது முட்டாள்தனம். யாராவது ஒரு ஆளை பிடிச்சிக்கணும். இதர் வந்து கயிறை கட்டிக்கணும், இல்லை பக்கத்தில் யாராவது மாமா அத்தை என்ன சொல்கிறது, யாராவது ஒரு பர்சன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கணும். எனக்கு கற்றுக் கொடு அப்படின்னு. எனக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம். ஒருத்தவங்க வந்து ஊரில் ஆற்றுல இறக்கி விட்டாங்க. எனக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ சொன்னாங்க, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். சின்ன வயசில் சொல்கிறேன், உன்னை பிடிச்சிக்கிறேன்னு. என்னை பிடிச்சிட்டு இப்படி இப்படி பிடிச்சிட்டாங்க, பனியனோட பிடிச்சிட்டு இப்போ அடி அப்படின்னாங்க. பயமாக தான் இருந்தது. விட்டுட்டாங்க. உள்ளே போனேன். திருப்பி மூச்சு முட்டுச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அப்படி தான் நம்ம லைஃபு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மார்க்கெட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற நாலேஜ். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ எனி டவுட்ஸு ப்ளீஸ் கால் மீ. கிளாரிஃபை யுவர் டவுட்ஸு. டோன்ட் இன்வெஸ்ட் ராங் பிளேஸு, ராங் பர்சன்ஸு. ஸோ என்னை பொறுத்தவரை என்ன, லேக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களால் லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியும்னு இல்லை. ஃபியூ தௌசண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெக்டிஃபை பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு அடுத்த லெவலுக்கு போங்க. 10,000 உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது இந்த மார்க்கெட்டில் அப்படின்னா,
10 லட்சத்துக்கும் அதான் ஃபார்முலா, 10 கோடிக்கும் அதே ஃபார்முலா தான். டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை பாஸ். எல்லாமே மைண்ட் செட், மணி மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி, அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். வித்தவுட் நோயிங் நத்திங் டூயிங். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இதை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்போம். சண்டே இஸ் நாட் ஏ ரிலாக்ஸிங் டே, சண்டே இஸ் ஏ சொல்யூஷன் கிவிங் டே. இதுக்கு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கணும், சொல்யூஷன் சண்டே ஃபார் யுவர் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட் டிஸ்கஷன். இட்ஸ் அ டிஸ்கஷன். We are inviting you for our discussion. டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் டேக் ஆக்ஷன் எடுக்க முடியும். சில பேர் டைரெக்டாக ஆக்ஷன் எடுத்துடுறாங்க, அது பெரிய டேஞ்சரஸ், பெரிய டேஞ்சரஸ். ப்ளீஸ் ப்ளீஸ், ஆக்ஷன் ரொம்ப முக்கியம், பட் ப்ராசஸ் அதை விட முக்கியம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட். We meet tomorrow morning, FB Live. Thank you. Stay tuned. Enjoy the holiday. Good luck.